எம்ஜிஆர் எல்லாம் சினிமால இருந்து தானே எல்லாம் அரசியலுக்கு வந்திருக்காங்க. சினிமாவிலும் ஒரு வேலை இல்லைன்னு சொல்கிறீங்களே. எப்படிங்க ஐயா? எப்படிங்க சாமி? எப்படி மக்களே? தனி மனித தாக்குதல் எப்படி? சொல்லுங்க பார்ப்போம். எனக்கு மட்டும் பில்லி சொல்லி வைக்கிறீங்களே எப்படி? நல்லா யோசிச்சு பாருங்க. என் மக்களே, எதுக்கு இந்த வன்கொடுமைத்தை குடும்பத்தை பண்ணீங்க? எதுக்கு இந்த வன்கொடுமை? எப்படிங்க சொல்லுங்க பார்ப்போம் மக்களே. நீங்கள் பண்ணது சரியா? எனக்கு மட்டும் இது சூனியம் வச்சிங்க. இப்போ என்னாச்சு? இப்போ எனக்கு வாழவே வக்கில்லைன்னு ஆகி போச்சு. சொல்லுங்க மக்களே. அவ்வளோ கதையை அவ்வளோ பாட்டு நான் எழுதி வச்சுருக்கேன், நீங்கள் எடுத்துகிட்டு போய் படம் பண்ணி படமாக்கிட்டீங்க. கேட்டால் என் கதை என் பாட்டுங்கிறீங்க. உரத்த விட மாட்டேங்கிறான் ரோட்டில் பஸ்ஸில். ஒன்று தூக்கில் போடுங்க, இல்லை ஜெயிலியாக போட்டுருங்க. என்னால் முடியல. தவளை தன் வாயில கெடும். பொண்ணு வந்துட்டு எல்லாம் சரியாயிருமா? பொண்ணார் வந்துட்டு எல்லாம் சரியாயிருமா? நாங்கள் கஷ்டப்பட்டு படிப்போம், நாங்கள் கஷ்டப்பட்டு நீங்கள் கேட்டால் இங்கே சுகமாக இருந்துருக்கீங்க. சுகமாக இருக்கிறவங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? இப்போ மட்டும் சொசைட்டின்னு வரீங்க. எங்கடா டே? இப்போ மட்டும் சொசைட்டின்னு வரீங்க. சொல்லுங்கள், இப்போ மட்டும் எப்பட்றா எங்கேருந்துடா வருது எல்லாம் சொசைட்டின்னு? ஜாதி எங்கேருந்து வருது? ஐயா, அதனால் வந்துட்டு ஜனாதிபதிக்கு ஒரு லெட்டர் எழுதி கல்யாணத்துக்கு அனுப்பிவிட்ருங்க ஐயா. கருணை கொலை வேணும் ஐயா. இது 2வது ஆயுள், சரிங்களா? இது சரியில்லைங்க ஐயா. எங்கள் சொசைட்டி சரியில்லைங்க. அவன் பாட்டுக்கு இழுத்துட்டு போகிறான். சரியில்லை ஐயா. விஷயத்தில் பில்லி சூனி வச்சு விட்டாங்க ஐயா. பில்லி சூனி வச்சு விட்டாங்க. அதனால் வந்து இப்போ இது சரியில்லைங்க ஐயா. பில்லி சூனி வச்சு அடி போட்டாங்க ஐயா. யாருமே இல்லாத அண்ணாத மாதிரி. நான் படிச்சிருக்கேன் ஐயா. படித்து பாஸ் பண்ணியிருக்கேன்ல. எல்லாத்துலேயும் மடக்கினா நாங்கள் எங்கேயா போகிறது? டார்கெட் பண்ணி அடிச்சிருக்காங்க. உதவி வேணுங்க, உதவி வேணும். கருணை கொலை உதவி வேணுங்க. நல்லா பாருங்க. நன்றிங்க, நன்றி. நல்ல உதவி வேணுங்க. நன்றிங்க, நன்றி.